இப்போ ஒரு தொகுதி அதிகமாக இடங்களை உள்ளாட்சியிலேயோ அல்லது சட்டப்பேரவையிலோ அதிக இடங்களை பெறுவதற்காக காங்கிரஸ் இப்பொழுதோ ஒரு வியூகத்தை தொடங்கி இது போன்ற கருத்துக்களை பேச்சுக்களை அவர்களே கசிய விடுகிறார்களோ என்கிற ஒரு அரசியல் நோக்கர்களுடைய கேள்வி வியூகம் அது பார்வை அப்படி இருக்கு. அதற்காக திமுக முன்கூட்டியே கூட்டணி கட்சிகளையும் தங்கள் ஒருங்கிணைத்து வைப்பதற்கு அல்லது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக இப்படி முன்கூட்டியே வியூகத்தை வகுக்க தொடங்குகிறார்களா? இல்லை, காரணம் இந்த வியூகம் இதெல்லாம் பேசுறதுக்கான விவாத பொருளாகிறதுக்கான காரணமே பாஜக தான். இந்த இடத்துல அந்த பாஜகவுடைய ஆட்சி ஸ்திரனற்ற ஆட்சி. இன்னைக்கு பாஜக எந்த நிலைமையில மத்திய அரசாக இருந்து கொண்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, கேரளாவை வஞ்சிக்கிறது, பாஜக ஆளாத மாநிலங்களை எவ்வாறு வஞ்சிக்கிறது, இதுதான் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய விவாத பொருள். இன்னைக்கு நாங்கள் கூட்டணி கட்சியோட சேர்ந்து எத்தனை சீட்டு வாங்க போகிறோம், அவங்க எத்தனை சீட்டு எங்களுக்கு தர போகிறாங்கன்றது விவாத பொருளா, இல்லை தேசிய பேரிடர் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நிவாரணம் தராத ஒரு கட்சியை மத்தியில் வைக்கணுன்றது தமிழக மக்களோ இல்லை அடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச மக்களோ மகாராஷ்டிரா மக்களோ முடிவு செய்வாங்களான்றதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும். இன்றைக்கு இதுதான் டாப்பிக்காக இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு காரணத்தை இங்கே புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசு என்பது இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்த கூட்டணி தான். இந்த வெற்றி என்பது இரட்டை சகோதரருக்கு கிடைத்த வெற்றி தான். இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தனிப்பட்ட கட்சின்னு ஒரு விஷயம் வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதில் அதிகமான இடங்களை பெறணுன்றது எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய நிலைப்பாடு இருக்கும். அதை எங்களுடைய எம்பி அவர்கள் எடுத்து வச்சாங்க அந்த கருத்தை. அது செயல் வீரர்கள் கூட்டத்தில் எடுத்து வச்சாங்களே தவிர்த்து நேரடியாக நாடாளுமன்றத்தில் போய்ட்டு இல்லை திமுக உட்காந்துருக்கும் போது அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு எங்களுக்கு இதை கொடுங்கன்னு கேள்வி கேட்கல. இது எங்களுடைய தனிப்பட்ட கட்சி கூட்டம். அந்த கட்சி கூட்டத்தில் நடைபெற்றது என்பது ஜனநாயக கருத்து. நீங்கள் கருத்தே சொல்லக்கூடாதுன்றது வலதுசாரி சிந்தனை. எங்களோட சிந்தனை அது போல சிந்தனை இல்லை. யாரும் இங்க சொல்லல. இல்ல சொல்ல வர்றது நீங்க சொல்ல வர்ற கருத்தே அப்படிதான் இருக்கு. அதாவது இதை சொன்னது ஒரு வியூகமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள ஒரு கட்டமைப்பு வந்துடுது, ஒரு அழுத்தம் தரப்படுது. இல்லை, அவங்க சொன்னவங்களுடைய கருத்து என்ன மாதிரியான கருத்துன்றதான் பேச்சு. இங்கே அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய எம்பி அவர்கள் அதிகமான மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க, அதிகமான இடங்களை பெறுங்க. இது தவறான வார்த்தைகள் கிடையாது. கூட்டணியை முடிச்சுட்டு போங்க நான் சொன்னாரு, இல்லை கூட்டணி விட்டு வெளியே வந்துருவோம்னு சொன்னாரா? அது கூட்டணியில அமைச்சரவை கேளுங்க. ஆக மொத்தம் கூட்டணியாக தான் இருக்க போகுது. கூட்டணி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா அமைச்சரவைக்கு கூட்டணி ஆட்சியில், அதாவது செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சி அமைத்திருந்த கட்சி காங்கிரஸ், அதை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும், எல்லா அரசியல் கட்சியுடைய ஆட்சி அமைக்கும் தான் இலக்கா இருக்கும், இறுதி இலக்கு. சிவகங்கையில் கார்த்திகை சிதம்பரம் பேசுகிறப்ப கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில் அதாவது ஒரு 7-8 எம்பி இருக்கிறதெல்லாம் ஒரு வளர்ச்சியாக இருக்காது, ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ 96 ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை தவற விட்டோம், அதை 2026 பிடிச்சிருவோம். இப்போ நம்ம ஒரு ஆட்சியில் 2006 ஒரு வாய்ப்பு இருந்து தவறு விட்டோம். 96 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க திமுகவுக்கு. அதுபோல் இப்போ மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ முன்கூட்டியே ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சிருவோம். இல்லை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது நான் தான் சொல்கிறேனே, இந்த கருத்து என்பது செயல் வீரர்கள் கூட்டத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களை இயங்க வைக்க வேண்டிய கருத்து. இந்த கருத்துக்கும் விவாத பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கி இது சார்ந்து கூட்டணிக்கு விவாத பொருள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது சார். இந்த கருத்தை நீங்கள் அப்படி கொண்டே போக முடியாது. காரணம் என்னென்னா, இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு தான் இன்றைக்கி எல்லா கருத்துமே இன்றைக்கு எங்களுடைய பிரதமர்களும் பேசுகிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதமர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசுகிறாங்க. அப்போ எங்களுடைய கருத்து ரொம்ப சிம்பிள். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகலையும் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லையும் இருக்கிறாங்க, மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. ஆனால் அதை குறித்து பேசினா அது இந்தியா கூட்டணியுடைய முரண்பாடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே போல தான் இந்த கருத்தும் அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த இந்தியா கூட்டணிக்கான முரண்பாடான கருத்து இல்லை, மாறாக சட்டமன்றத்தில் அவருடைய தனிப்பட்ட கருத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒன்று, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ என்ன கேள்வி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ராஜினாமா பண்ணிட்டாங்க 2 பக்கம், இது ஊழலின் அடிப்படையா அப்படின்னு கேட்குறாங்க. 2001 இந்த 6 மாதத்தில் மட்டும் 5 மாதம் பாஜக முதல்வர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. உத்தரகாண்டுடைய முதல்வர் திரிவேந்திர சிங் ராஜினாமா செஞ்சுருக்காரு. அடுத்த 4 மாதத்தில் திரும்பியும் திருத் சிங் ராவத் ராஜினாமா செஞ்சிருக்காரு. அப்புறம் அசாம் முதல்வர் சர்பானந்த் சோனாவால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. எடியூரப்பா உங்களுக்கு தெரியும். குஜராத்தில் விஜய் ரூபானி, இவங்கெல்லாம் என்ன ஊழல் செய்து தான் ராஜினாமா பண்ணாங்களா? இப்போ இவங்களுடைய கருத்து பிரகாரம் ஒரு மேயருக்கு பேசுகிறாங்களே, அப்போ முதல்வருக்கு இந்த கருத்து எடுத்துகிட்டு போக முடியுமா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. கிட்டத்தட்ட 2022 இந்த வருடம் அப்புறம் ஏன் ராஜினாமா பண்ணாங்க? அதுதான் சார், நீங்க சொல்றது என்ன, ஊழல் தனிப்பட்ட கட்சி விருப்பமா இருக்கலாம் சார். ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்தை எதுக்கு பொதுவாக்குறீங்கன்றதான் பிரச்சனையே. இங்க கட்சிக்குள்ள ஒரு நிமிஷம், கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளரை ஒரு ஒன்றிய செயலாளரை மாற்றதை நீக்கிறதுல பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
மாற்றப்படுவது மேயர், நீங்க ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி. பாயிண்ட் விஷயத்தை புரிஞ்சுங்க. இங்க இது வந்து கட்சியுடைய தனிப்பட்ட நடவடிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தனிப்பட்ட நடவடிக்கை. அது அவங்களுடைய கட்சி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு மேல ஒரு சாயம் பூசுறாங்களே, இது ஊழலின் சார்ந்ததா நடந்திருக்குது. அதுக்கு தான் என்னுடைய கருத்து. இதை ஏன் மாத்துறாங்க, ஏன் மாத்த வரலன்ற டாபிக் உள்ள நான் சொல்லல. நான் சொல்றேன் இது ஊழலின் காரணமாக தான் நடந்திருக்கும். அப்படின்னா 5 முதலமைச்சர்களை 2021 பாஜக மாத்தியதே அதற்கு காரணம் ஊழலா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒன்று. நீங்கள் ரெண்டாவது வந்து 2011க்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுச்சு, பின்னாடி 2022 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றுச்சு. இதற்கப்புறம் வந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். இந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய மாற்றத்தை பாஜக சந்திச்சிருச்சா? செல்வம் சார் வரேன். பாஜக சந்திச்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க போட்டியிட்ட இடம் 5400 இடங்கள். அதுல வந்து 308 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த 308 இடங்கள்லையுமே 199 இடங்கள் கன்னியாகுமரி. இதே 2011 பார்த்தீங்கன்னா 226 இடங்கள்ல 175 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, ஜேபி நட்டா அவர்கள் வந்து சொன்னார்ல, இது தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி பாஜகன்னு சொன்னார்ல, ஏன் 3வது பெரிய கட்சி நீங்கள் வந்து 3வது இடத்த கூட பிடிக்க முடியல? காங்கிரஸ், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கடுத்து அதிமுக, அதுக்கடுத்து இன்றைக்கும் அதிகப்படியான கார்பரேஷன்லயா இருக்கட்டும், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அதிகப்படியான கவுன்சிலர்களை வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். இவங்க வேணா சொல்லிக்கலாம், ஆட்சியை பிடிக்கிறேன், ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறேன், என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஸ்திரத்தன்மையாக நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? உங்களுடைய நீங்கள் இத்தனை நடைபயணம் பாத யாத்திரைக்கு பிறகும் உங்களுடைய கட்சி வளர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க 0. 40 இடங்கள் கோட்டை விட்டு தான் நிக்கிறீங்க சார். 2014 சார் நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் பட்ட பாக்க நடந்து பாருங்க. அதான் சார் ஒரு நிமிஷம் இங்க பேசுறது சரி படத்துல சொல்ற மாதிரி வசனமே புரியாம பேசாதீங்க சார். 2014 சொல்றாரு, தனிச்சு நின்னப்ப எவ்வளவு பெற்றீங்கன்னு கேக்குறாரு. அதுதான் சார் நான் சொல்றேன், எங்களுடைய கன்சல்டேஷன் நான் சொல்றேன். இல்ல ஒரு சரிங்க, இல்ல 2024 தனியாவ நின்னாங்க. அது கூட வேணாங்க, 2011 பேசுறேங்க. உங்களோட 2011 என்னங்க கண்டிஷன் உங்களோடது? சரி 21க்கு வந்துட்டீங்க, அடுத்து இப்ப 24 26க்கு வாங்க, திரும்ப பின்னாடியே போகாதீங்க. பொறுத்தளவுக்கு இருங்க, எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி முன்னாடி வாங்க. இல்ல அவர் கேக்குற கேள்வி எப்பவுமே மடைமாற்ற விஷயம் இருக்குல்ல. அவர் சொல்றாரு, நீங்க தனிப்பட்டு கட்சி உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கான திறன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சார் தனியா இல்லைன்னா கூட்டணிக்கு நாங்க இன்றைக்கு அமைச்சரவை கேட்க மாட்டோம் சார். ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு கருத்து வருதுன்னா இன்னைக்கு 3வது பெரிய கட்சியாக இல்ல பாருங்க, ஒரு செய்றீங்க பேச விட்டு நீங்களே திரும்ப 3வது கட்சியாக 3வது பெரிய கட்சியாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில இடம் வைத்திருக்கிறது எந்த கட்சி? அவங்க கட்சியா? பாஜக கட்சியா? இல்ல அப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கான அதுக்கு அடிப்படையே இல்லையே. இப்ப நான் என்னுடைய கேள்வியை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்து. நீங்க சொன்னீங்களா அமைச்சரவை, இந்த அமைச்சரவையில இடம்லாம் காங்கிரஸ் கேட்குது, அதை வந்து கட்டுப்படுத்தணும், அதை வந்து அதற்கு ஒரு பதிலாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடியே திமுக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக விட மகேஸ்வரன் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. என்ன கூட்டணியில இன்னைக்கு என்ன நடக்க போகுது? அதாவது கூட்டணியை பொறுத்தளவுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த வெற்றி, நீங்க ஒரு அன்பை பரிமாறிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதிலே தெரிஞ்சுக்கலாம் கூட்டணியை சார்ந்த இந்த உறவு எப்படி இருக்குன்ட்டு. நான் தான் சொல்றேன்னா, இந்த 40க்கு 40 வெற்றி என்பது இது எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இது இரட்டை சகோதரர்கள் கிடைத்த வெற்றி. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர் சொல்றாரு, நான் அண்ணாணி யாரையுமே கூப்பிட்டதில்லை, நேரடியா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நான் அண்ணன் கூப்பிட்டேன்ற அளவுக்கு எங்களுடைய பந்தம் இருக்கும்போது நாங்க எதை வேணாலும் பேசி தீர்ந்துக்குவோம். நீங்க இப்ப எரியக்கூடிய பிரச்சனையா இருக்கக்கூடிய வயநாடு போய் பாருங்க, அந்த மக்களுக்கு இது பேரிடர் நிதியை கொடுங்க. நாங்க கேட்ட பேரிடர் நிதிக்கு தான் நீங்க வடையை சுட்டு கொடுத்துட்டீங்க. ஒண்ணுமே தமிழ்நாடுன்ற பேரே இல்லை. அதை தாண்டி அதாவது ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மாண்பு வேணும். ஒரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய பொய் எர்லி வார்னிங்னு கொடுத்தாங்க வயநாடுக்குன்னு ஒரு மாபெரும் பொய்யை பேசினாரு நாடாளுமன்றத்துல. ஏன் வந்து காங்கிரஸை நோக்கி இந்த கேள்வி வருது அப்படின்னா, இல்ல இந்த பாயிண்ட்க்கு வாங்க. எர்லி வார்னிங்க்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்துல அத நம்ம விவாதிச்சிருக்கோம், வயநாடு சார்ந்து விவாதிச்சிருக்கோம். 23ஆம் தேதி நோட்டீஸ் அலர்ட் வந்தது, ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் அப்படி எல்லாம் இருக்கு. ஒரு மக்கள் மிகப்பெரிய துயரத்துல இருக்காங்க, அந்த இடத்துல போய் அரசியல் செய்றீங்கன்னா பாஜக எந்த அளவுக்கு கேரளா மீதும் தமிழக மக்கள் மீதும் வன்மம் கொண்டிருக்குது அதை பேசுங்க சார். அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. அதை பேச வேண்டியதுதான், அதை பேசிதான் இருக்கணும். நம்ம காங்கிரஸ் மேல ஏன் இந்த இடத்துல கேள்வி மீண்டும் வருது அப்படின்னா, திரு கார்த்திக் சிதம்பரமே இதுக்கு முன்னாடி பேசுறப்பையும் சரி, தொடர்ந்து முன்னாடி பேசுறப்பையும் சரி என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால் இன்றைக்கும் அதுதான் வலுவான கட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த பக்கம் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வர்ற வார்த்தை.
காட்சி மாறலாமே, மாறுமா? அதாவது மாறலாமேன்றது உங்களுடைய வார்த்தையா, உங்களுடைய தேவையா? எனக்கு எந்த தேவையில்லை, பின்ன- பார்வை. அதாவது உங்களுடைய பார்வையை பொறுத்தளவுக்கு மகேஸ்வரன் ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்லைங்களேன், இந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த 40க்கு 40 வெற்றி என்பது வலதுசாரி பாசிச சித்தாந்தத்துக்கு எதிர்க்க கிடைத்த வெற்றி தான் இது. எக்காரணத்தை கொண்டும் பாஜகவோடு திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணி வருங்காலத்தில் போகுமா போகாதான்ற கேள்வியெல்லாம் மக்களுக்கு தெரியும். நம்ம பேசிட்டு விவாதித்து எடுக்கக்கூடிய முடிவல்ல. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க இதுல என்ன பேசலாம் அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைக்கு யார் அதிகப்படியாக ஆதரவு தரார்களோ அவர்களை தான் மக்கள் வந்து இன்னைக்கு அரசாட்சியில் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஏன் வந்து 3வது முறையாக பெரும்பான்மையாக எடுக்க முடியாம இன்னைக்கு பாஜக போச்சு? அதற்கு காரணம் என்ன? நீங்க அதெல்லாம் பத்தி பேசுங்க. அதாவது கன்வர் யாத்திரை நடத்துனாங்க, தனிப்பட்ட கட்சியாக பாஜக வல்லனாலும் கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் இருக்கு. ஒரு சரிங்க, கன்வர் யாத்திரை நடத்துறீங்க, அந்த யாத்திரையில எவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை நீங்க மக்கள் மத்தியில கொண்டு வரீங்க. பேரை வைக்க சொல்லி அதுல மதத்தை பூசி இன்னைக்கு நேரடியா உச்சநீதிமன்றம் தலையிட்டு, இன்னைக்கு ராகுல் காந்தி தலையிட்டு, இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த யாத்திரையிலையும் ரத யாத்திரையிலையும் அப்படிதான் நடந்துச்சு. சரி, பேசலாம், தொடர்ந்து பேசலாம். பேசிட்டு இருக்கிறப்ப இல்ல, இதுல ஒரே ஒரு கருத்து தான். இவ்வளோ விவாதத்துக்கு ஒரு பொருளை உண்டாக்கிட்டாங்க. அப்போ அண்ணன் செல்வன் இவ்வளோத்தையும் சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல, இந்த நாடாளுமன்றத்தில் தான் சொன்னாங்க, மக்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முறை நான் சும்மா வாயிலெல்லாம் வார்த்தை விட்டுட்டு போகிறவன் இல்லைன்னா நான் சொல்கிறதான் நான் வார்த்தை அப்படின்னு சொல்லி இவருடைய பாஜகவுடைய மாநில தலைவர் தான் சொன்னார். 20 சீட்டு கூட வராது, திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. தேர்தல் காலத்துல எல்லாரும் சொல்றதுதானே சார். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு பெரிய நேரம் விவாத பொருளாக்குறீங்க. அவர் 6%, 7%, 8% அண்ணன் சீமானண்ணன் கூட்டணி இல்ல சீமானண்ணன் கூட்டணி கூப்பிட்டாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கருத்தே இல்லாம தானே போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நேரடியா நாங்க இந்த 2011 இவ்வளவு இடத்த பெற்றிருக்கிறோம். இந்த என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு பின்னாடி எங்களுடைய வாக்கு சதவீதம் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது. இல்ல ஒரு சரிங்க இருங்க, மாநகராட்சியில இவ்வளவு இடம் நடந்திருக்கு, இத்தனை எம்எல்ஏக்களை பெற்றும் நாங்க எவ்வளவு டிஃபரன்சியேஷன்ல இருக்கிறீங்க. நீங்க உங்கள்ட்ட மாநகராட்சி கவுன்சிலர் எத்தனை பேர் இருக்காங்க 2011க்கும்? நீங்க அதை ஏற்கனவே குறிப்பிட்டீங்க. இப்ப 2024 மக்களவை பொது தேர்தலில் 7 தொகுதிகளில் நாங்கள் 2ஆம் இடம் பெற்றிருக்கோம், பல தொகுதிகளில் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கோம். முன்பை விட வாக்கு வங்கி உயர்ந்து நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத 3வது பெரும் சக்தியாக வந்திருக்கோம்னு பிரதமரே சொல்றாரு. இல்லைங்க, பிரதமரே நான் சொல்றதே புரியுது இல்லையா? எல்லாருமே தான் சொல்றாங்க. ஆனா வாக்கு சதவீதத்தை அடிப்படையில் வச்சு நீங்க பேசணும்ல. உங்கள்ட்ட எவ்வளவு, அதை நீங்க ஒரு விஷயத்தை நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் இப்ப காங்கிரஸ் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் வாக்கு சதவீதத்தை வச்சு தானே சொல்ல முடியும். 40 இடங்களை நாங்க கூட்டணியில வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல அதே மாதிரி அவங்கள வச்சிருக்க கூட்டணியில ஒரு இடத்தை கூட பெற முடியல, அதுல மாற்று கருத்து இருக்கா? வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க. நீங்க நான் சொல்ல வர்றது சார், மக்களாட்சியின் அடிப்படையில வெற்றியை வாக்குடைய சதவீதம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உயர்ந்திருக்கு. நான் ஒரே ஒரு கான்செப்ட் போட்டு சொல்றேன். கிட்டத்தட்ட கோவையில 100 வார்டுல 86 வார்டு டெபாசிட் அவுட், நாகர்கோயில்ல 48 வார்டுல 28 வார்டு டெபாசிட் அவுட். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க ஓட் பெர்சன்டேஜ் பத்தி பேசுறீங்கல்ல, இப்ப நடந்ததா சொல்றேன். இத்தனை இடத்துல டெபாசிட் அவுட் இருக்கீங்கல்ல.